Bismillahirrahmanirrahim. Annalari nabudul. Anna Nabi sallallahu alaihi wasallam berkata, "Dari radhiyallahu anhu dari Yaman natin ibadiah ini dijamin menabilakan." Apabila dari radhiyallahu anhu dari Rasulullah, நாம் இறைவன் தீர்ப்பு என்றால் என்னவென்று அறியாதனா அந்த மக்களிடையே எவ்வாறு தீர்ப்பளிப்பேன் என கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது திருக்கரத்தால் அலி ரலியல்லாஹு அவர்களின் நெற்றில் அடித்து, இறைவா, இவரின் இதயத்தை திறந்துவாயாக, உண்மையை உரைக்கின்ற நாவை தருவாயாக என துஆ செய்தார்கள். இதன் பிறகு அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இரு நபர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவதில் நடுக்கமோ தவறோ ஐயப்பாடோ ஏற்பட்டதில்லை என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு குர்ஆனை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மக்களை மகிழ்வோடு கொடுத்திருத்தல், அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமுவந்து அவர்களோ அவர்களே உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் செய்யுங்கள். ஒரு சுன்னத்தை பற்றி அல்லாஹ் தஆலாவிடம் அருளையும் பாவமன்னிப்பையும் வேண்டி இவ்வாறு துஆ செய்யுங்கள். ரப்பி இஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இறைவா, என்னை மன்னித்து என்னில் அருள் புரிவாயாக, நீயே மேலான அருளாளன். ஒரு முக்கியமான சிறப்பு, எவர் காலை மாலை பள்ளிவாசல் செல்கின்றாரோ அதன் ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை விருந்தினராக கருதி கண்ணியப்படுத்துகின்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், எவர் இஸ்லாமின்பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அன்றையும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். உலகத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், மனிதனை அவனுடைய இறைவன் சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளார் என்று கூறுகின்றார். எனினும் அவனை இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்திவிட்டான் என கூறுகின்றார். கருத்துரை, மனிதன் உலகத்தின் வெளிப்படையான ஆடம்பரத்தின் சுகத்தையும் கண்டு கண்ணியம் என கருதுகின்றான். அதே போன்று உலகத்தின் வெளிப்படையான சிரமத்தையும் துன்பத்தையும் சோதனைகளையும் கண்டு அதை கேவலம் என கருதுகின்றார். மறுமையை பற்றி சொர்க்கத்தில் முத்துக்களால் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் அகலம் 60 மைல் தொலைதூரம் இருக்கும். அதன் ஒவ்வொரு மூலையும் சுவனத்து கண்ணியர் இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க இயலாது. அவர்களிடம் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகளை பொறுத்து வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது 99 நோய்களுக்கு மருந்தாகும். இவற்றில் மிக சிறிய நோய் கவலையாகும் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரவின் கடைசி பகுதியில் எழுந்திட முடியாது என கருதுபவர் இரவின் ஒரு பகுதியிலே வித்திரு தொழுதிட வேண்டும். எழுந்திட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர் இரவின் கடைசி பகுதியில் வித்திரு